வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சுவையான மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கணும், தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிடுங்க, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கணும். இது கூட மல்லி புதினா. ஃபஸ்ட்டு அடுப்பில் அண்டா வச்சதுக்கப்புறமா ஆயில் ஊற்றி கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிடுறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு, உங்களுக்கு என்னென்ன ஆட் பண்ணணுமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அது கூட சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி இது கூட ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் வதக்குறோம் நல்லா. இப்போ மல்லி புதினா ரெண்டையும் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா வதக்கி விட்றோம். அது எந்த பதம் வந்ததுக்கப்புறம் போடணும்? இதை இது இப்போ வதக்குனீங்கல்ல, தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கு போடணும். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம். இப்போ ஓரளவு வந்திருக்குது. மறுபடியும் கொஞ்சம் வதக்கிட்டு இது கூட இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கிடுறோம். மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குறோம். மறுபடியும் இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டி தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஊற்றணும். கீழே பிடிக்க முடியாது. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிடுறோம். இந்த மசாலா, ஆனியன் கிழங்கு எல்லாம் நல்லா வதக்கணும், அதனால் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து இது கூட ஆட் பண்ணுறோம். மசாலா கூட மட்டன் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறியாச்சு. இது கூட நம்ம லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் லெமன் தான் ஆட் பண்ணுறோம். தேவைப்பட்டால் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம்.
மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மட்டன் அவிக்கும் போது அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்து தான் இதுக்கு அளவு வைக்கிறோம். இது நல்லா கொதிக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். கொஞ்சம் ஓரளவு கொதிச்சதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் கிளறிக்கலாம். தீ இப்போ வந்து கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கிடுறோம். கரெக்டாக பிடிச்ச உடனே சரியா இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிடுறோம். இப்போ ஓரளவு வந்திருக்கு. இப்போ வந்து தம் பண்ணணும். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வானல் எடுத்துருக்கோம். இது இந்த அண்டாவுக்கு கரெக்டாக செட் ஆகும். இப்போ இதுக்கு மேலே இந்த அண்டாவை வச்சு This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install the application. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு பாதி லெமனை இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல வாழை இலை நல்லா கழுவி இதை மேலே கவர் பண்ணி ஒரு மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஆவி போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து மூடி பண்ணி வச்சுருக்குறோம். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கோம். இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ வெந்ததுக்கப்புறம் பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்குறோம். நல்லா வெந்திருக்கு. தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அரிசி எல்லாமே நல்லா உதிரியாக வருது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போது நமக்கு சுவையான மட்டன் தம் பிரியாணி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.